வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்ட பாதுகாப்புங்கிறதுக்கு பேச்சே கிடையாதுங்க. ஆசியா கண்டத்திலயும் இல்ல, உலகத்திலயும் இல்ல, யூனிவர்ஸ்லயே பாதுகாப்பு இல்லைங்க. ஆனா அண்ணா மட்டும் ஆட்சிக்கு வந்தா பெண்களோட பாதுகாப்புக்கு ஃபுல் கேரண்டி. ஏன்னா அண்ணனுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற அக்கறை இருக்கு. அதனாலதான் அஜித்தா கார் முன்னாடி வந்து நின்னு காரை தடுத்த உடனேயும் கார்ல இருந்து அண்ணன் இறங்கி வந்து என்னவா பிரச்சனை அப்படின்னு அஜிதா கிட்ட கேட்டாரு. அஜிதா ஒத்த கால்ல நின்னு சொன்னாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செல்வரத்னன் தான் மாவட்ட செயலாளரா வரணும்னு. அஜிதா ஒத்த கால்ல நின்னு சொன்னாங்க, சாமுவேல் ராஜ் தான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செயலாளரா நியமிக்கணும்னு. விஜய் நோ 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 நோ, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அஜிதா ஒரு பெண் தான் செயலாளரா வேணும் அப்படின்னு சொன்னார். கடந்த 2 ஆண்டுகள்ல நீங்க செஞ்ச வேலையை நாங்க பார்த்திருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. சாமுவேல் ராஜ் என்னங்க பண்றாரு? ஒண்ணுமே பண்ணல. உங்களவங்கள ஒண்ணுமே பண்ணல. உடனே அஜிதாக்கா சொல்லிட்டாங்க, சாமுவேல் ராஜ நீங்க நியமிக்கல அப்படின்னா நீங்க கார்ல ஏற முடியாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. விஜய் கார்ல ஏறி அஜிதாவை தள்ளி விட்டுட்டு நேரா உள்ள போயிட்டாரு. உள்ள போன விஜய் அஜிதாவின் கோரிக்கையை ஏற்று சாமுவேல் ராஜாவே செயலாளரா, அதாவது மாவட்ட செயலாளரா நியமிச்சுட்டாரு. அண்ணன் பெண்களுக்கு நீங்க ஏதாவது வந்துருச்சுன்னா உடனே அதை அப்ப நடத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா அஜிதாவின் கோரிக்கையை இவ்வளவு சிறப்பா சீக்கிரமா யாருனாலையும் நிறைவேற்றிருக்க முடியாது. நாங்க தான் அடிக்கடி சொல்றோம் இல்லைங்க, எங்க அண்ணன் ஒரு அண்ணன்னு. விஜயை போன்ற ஒரு தலைவர் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவரா வேணும்னு எத்தனை தடவை சொல்றோம். கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி இல்லைங்க. அஜிதா அவங்களுக்கு போஸ்டிங் கேட்ட மாதிரிதான் தோணுச்சு. ஒருவேளை அஜிதா குடும்பத்தவே விஜய்க்காக விஷம் வச்சு கொண்டிருந்தாங்கன்னா மாவட்ட செயலாளரா இருப்பாங்களோ? அஜிதா இது வரைக்கும் புருஷனும் வேண்டாம் வேலையும் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. எனக்கு புள்ள குட்டிக எல்லாத்தையும் விட தலைவர் தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்லல. ஒருவேளை அப்படியெல்லாம் பேசியிருந்தா விஜய் போஸ்டிங் கொடுத்திருப்பாரோ? சரி, அஜிதா என்ன முன்னாள் நாத்தாக்கா காளியம்மாளா? விஜய் அவங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றதுக்கு. அவங்க விஜயுடைய ரசிகை. கட்சி ஆரம்பிச்சப்ப கட்சியில வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன் அஜிதா உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? உண்மையாலுமே உங்க அண்ணன் நீங்க போய் காரை முன்னாடி நின்று தடுத்ததும் நிறுத்திடுவாருன்னு நம்பினீங்களா? டயர் எங்கேயுமே நிக்கவே இல்லைங்க, சுத்திக்கிட்டே தான் இருந்தது. இதுக்கும் அவரு முன்னாடியே உட்கார்ந்து இருந்தாரு. கண்டிப்பா அவர் உங்களை பார்த்திருப்பாரு, நீங்களும் அவரை பார்த்திருப்பீங்க. ஏன் நேருக்கு நேர் பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்து என்ன பிரயோஜனங்க? என்ன இருந்தாலும் புசி ஆனந்த என்ன எடுக்கிறாரோ அதான முடிவு. இவரும் எடுப்பார் கைப்பிள்ளை தானே. ஆதவர்ஜுனா எழுதி கொடுத்தா அதை பேசுவாரு, நிர்மல் குமார் எழுதி கொடுத்தா அதையும் பேசுவாரு. ஒருவேளை உங்க பேப்பர் மாறி விஜய் கையில போயிருந்தாலும் உங்க பேரை வாசிச்சிருப்பாரு. நடிகர் விஜய்க்கு கட்சினா என்னன்னு தெரியாது, தொண்டர்கள்னா என்னன்னு தெரியாது, பெண்கள்னா என்னன்னு தெரியாது. புசி ஆனந்த் குடுக்குற இடத்துல கையெழுத்து போடுறவரு தானே. ஏங்க புசி ஆனந்த் விஜயோட எச்ச டம்ளரவே 8000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு விக்கிறவரு. அவர்கிட்ட போய் மாவட்ட செயலாளர் போஸ்ட் சும்மா கொடுங்கன்னா கொடுத்துருவாரா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தாவேகா கட்சியை பத்திரீங்க. நான் விஜய்க்கு வேண்டிய உழைக்கிறேன், விஜயோட ரசிகையா நான் இன்னும் உழைக்கிறேன். யார் உழைக்க சொன்னது? ஏங்க அது இன்னொரு நாத்தாக்காங்க தாவேக்கா. அந்த 2 கட்சி மட்டும்தான் தொண்டர்களை பத்தி அக்கறை இல்லாத கட்சி. அந்த 2 கட்சி தலைமைதான் சொல்லும் இது என்னோட கட்சி. தலைமைக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க மட்டும்தான் அங்க இருக்க முடியும். நீங்க வேணா நாளைக்கு ஒண்ணு பண்றீங்களா? புசி ஆனந்த் வாழ்க அப்படின்னு போய் கத்துங்களேன். நாளைக்கு போஸ்டிங் உங்களை தேடி வரும். ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார், ராஜ்மோகன் வாழ்க சொல்லுங்க. அட புதுசா வந்தவங்களை விட்டுட்டங்க. செங்கோட்டைய, சம்பத், அருள்ராஜ் இவங்களையெல்லாம் கூவுங்க. இவங்க எல்லாம் வரும்போது பனையூர் கேட்டு ஓப்பனா தான் இருக்கும். ஆனா அஜிதாக்குன்னா வெளியிருந்து வர காரு கதவு கூட திறக்காதுங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? திரு அஜிதா அவர்களே, பெண்களுக்கு எதுவுமே சும்மா கிடைச்சிடாதுங்க. நாத்தாக்கால மட்டும்தான் பெரியார திட்டினா சீமான புகழ்ந்தா போஸ்டிங் கிடைக்கும். ஒரு பாலியல் குற்றவாளிய இருக்கிறதுலயே பாதுகாப்பானவன் அப்படின்னு பேசினாலே போஸ்டிங் கிடைச்சிரும்.
பெரியார கூடவே 4 வார்த்தையில திட்டினீங்கன்னா இன்னும் நல்ல போஸ்டாவே கிடைச்சிரும். ஆனா தாவேகால இந்த வசதி கூட கிடையாதுங்க. இங்க யார பேசணும் யார பேசக்கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தலைவருக்கே பிட்டுதான். பிட்டு எழுதி கொடுக்கறவன் மைண்ட்ல என்ன இருக்குதோ அதுதான் தலைவரோட மொத்த கண்டென்ட்டும். இன்னும் 2 நாள் போனா நீங்களே இதை ஈஸியா பழகிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பேச வேண்டியது தானே. உதாரணத்துக்கு வேணா ஒண்ணு சொல்லட்டுமா? தூத்துக்குடி அப்படின்னதோ உடனே தூத்துக்குடியை பத்தி பேசிடக்கூடாது. பாண்டிய காலத்தில் இங்கு முத்தெடுத்தார்கள். தூத்துக்குடி முத்துக்குளியலுக்கு ரொம்ப ஃபேமஸ். முத்துக்குளிக்க வாரிகளா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. அந்த பாட்டை சொல்லணும். அது போக தூத்துக்குடினா அத பத்தி பேசணும். இந்த மாதிரி 4 வார்த்தையை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாவட்ட செயலாளர் இன்னொரு 4 வார்த்தையை சேர்த்து மனப்பாடம் பண்ணீங்கன்னா பொதுச் செயலாளரே உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் விட்டுட்டு போய் காரம் வழி மறைச்சிங்கன்னா தம்பிக்கு என்ன தெரியும்? அப்படியே வெளியே வந்தாலும் என்ன சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உங்களை பாராட்டுறேங்க. பின்வாசல் வழியா ஓடி போன புசியானந்த் இருக்காருல்ல, இனி முன்வாசல் வழியெல்லாம் போகவே மாட்டாரு. அவர் மட்டும் இல்லைங்க, அந்த கட்சிக்கே முன்வாசல்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க. ஏன்னா அது முதல்ல கட்சியே கிடையாதுங்க. அது ஒரு ரசிகர் மன்றம். அதோட மெயின் பிரான்ச் தான் அங்க இருக்கிறது. சோ ரசிகர் மன்றத்துல போய் மாவட்ட செயலாளருக்கான போஸ்டிங்க நீங்க கேட்கலாமா? இது கூட உங்களுக்கு சும்மா கிடைக்காது. போராடுங்க, வெற்றி பெறுங்க. நீங்க வெற்றி பெற எனவே பேசுவோம் வாழ்த்துகிறது. பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.